ஒரு குட்டி கதை. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் எதை தேட வேண்டும்? நாம் தேடுவதால் கிடைக்கும் பலன் என்ன? பழங்குடி மக்கள் வாழும் ஒரு காடு. அங்கிருந்த குடிசை ஒன்றில் ஒரு மனிதரும் அவரது 4 மகன்களும் வாழ்ந்து வந்தனர். மூத்தவன் கூரிய பார்வை உடையவன். அவன் பேர் கூர்க்கண்ணன். அடுத்தவன் நற்செவியன். எவ்வளவு சிறிய ஒலியையும் கேட்டு அது எவ்வளவு தொலைவிலிருந்து வருகிறது, யாருடையது என்று கூறிவிடுவான். 3வது மகன் வல்லவன். புலி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளுடன் சண்டையிட்டு வெல்லக்கூடியவன். 4வது மகன் மிகவும் சிறுவன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற தந்தை வீட்டுக்கு திரும்பவில்லை. பிள்ளைகள் அனைவரும் வருத்தப்பட்டனர். ஆனால் ஒருவருக்காவது தந்தையை தேடிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. தந்தை வந்துவிடுவார் என்று நம்பி பேசாமல் இருந்துவிட்டனர். சில நாட்களில் காட்டு மிருகங்களால் தந்தை அடிபட்டு இழந்திருக்கலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டனர். கடைசி மகன் மட்டும் அப்பா எங்கே என்று கேட்டு அழுது கொண்டே இருந்தான். அப்பாவை பார்க்க வேண்டும் என்று தனது சகோதரர்களை நச்சரிக்க ஆரம்பித்தான்.